மறந்தேன் நான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரீவியில் பார்க்குறீங்கள இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்லைன் போட்டுருக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இமேஜ் அந்த எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துட்றேன். இதோட மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அது ஒரு தனி வீடியோவை நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன், அதனால் இதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டிஃபையோட அந்த சாங்கோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும். இப்போ உள்ள ஸ்பாட்டிஃபைல வந்து சாங்கே ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நான் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், அந்த இதில் ஒர்க் ஆனுச்சு. அதில் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆனுச்சு அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேனலு, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெலகிராம்லலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை பார்த்தீங்க அப்படின்னா அன்குரூப் பண்ணிடுங்க. ஸோ அந்த அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். மொத்தம் 2 ஸ்க்ரீன்ஷாட், ஒரே இது தான் 2 ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமர் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கீங்க, அந்த சாங் வந்து மேலே போயிருச்சு, ஸோ கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வைக்கணும். இதுக்கு அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லாஸ்ட் அனிமேஷன் கீழே போயிட்டு, ஸோ உங்களுக்கு அந்த சாங் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இந்த ஐக்கானையும் அதே மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. 2யும் ஒரே மாதிரி வச்சிங்கன்னா தான் ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும் ரிசல்ட்டு. இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மாடிஃபை மட்டும் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு, அதுக்கப்புறம் அந்த சர்ச் ஐக்கான் 3யும் குரூப்பாக மாற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதோட மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஸோ தனியாக வீடியோ போட்டுடலாம். அந்த டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆர் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டு, இப்போ எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபேட் அண்ட் ஃபேடோட எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க போதும். இமேஜுக்கான எஃபெக்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் லிரிக்ஸ் தான் போகிறோம். ஸோ இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம சேனல் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிரிக்ஸ் பொறுத்தளவு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலாக கொடுப்போம். ஆனால் இந்த இதில் வந்து எல்லாமே ஸ்மாலாக கொடுத்தா தான் இந்த ஃபாண்ட்டுக்கு செட் ஆகும். ஸோ ஃபாண்ட் நேம் வந்து அல்கிரியா சான்சி மீடியம் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் முன்னாடி சொன்ன மாதிரி சின்னதாக கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எல்லாமே ஸ்மாலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னை கேட்டால் 18 ஓகே தான் தோணுது. ஏன்னா 20 வச்சும் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஆர் இமேஜில் உள்ள ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் லெட்டர் ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. நான் ஒரு 15 கொடுக்குறேன். ஸோ லிரிக்ஸை பொறுத்து இந்த இது கீழே வரும் மேலே வரும். ஸோ அதுக்காக அது ஒரு 15 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் போயிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஒரே லைனாக இருக்க மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் மாஸ்கி அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வைப் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ட்ரான்சிஷன் இன் ரைட்டுன்னு இருக்கும், அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அந்த அனிமேஷன் கீ இருக்கும், அதை வந்து 2வது அனிமேஷனுக்கே எண்டுக்கு முன்னாடி ஸோ கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் ஃபேட் அவுட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ஃபெதர் இருக்கும், அதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 சம்திங் இந்த வேல்யூவில் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 20 to 30 கேப்பில் நான் வந்து கரெக்டாக 30 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப் நமக்கு வேணாம். ஸோ அந்த கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2வதாக ஒரு கிராஃப் இருக்கும், ஸோ அந்த கிராஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த கிராஃபே போதுமானது. ஸோ கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இப்போ அதை லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மூவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எங்கெங்கே அனிமேஷன் கீ கொடுத்தோமோ அதே மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துக்கோங்க. 2வதோட வேல்யூட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். லைட்டாக தான் மூவ் பண்ணணும், ரொம்ப மூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அகைன் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான், ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜ், டெலகிராமு, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது.
ஸோ ஃபாலோ மட்டும் தான் பண்ண மாட்டீங்க. அத கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம விளாக் சேனலும் இருக்கு. ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அதுலயும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. இதில ஏதாச்சும் உங்களுக்கு குறை, நிறை இந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க கண்டிப்பா சொல்லலாம். இது ஏன்னா உங்க சேனல். ஸோ உங்களுக்காக தான் வீடியோஸ் போடுறேன். அதனால பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஸோ அத நான் மாத்திக்கலாம். ஸோ புதுசு புதுசா அடுத்தடுத்த வீடியோ போடலாம். ஓகே பாய்.